ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைச்சி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃபன் சாம்பார்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சாம்பார் வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கிறேன். எப்போவுமே கத்திரிக்காய் போட்டு செய்கிற காரக்குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் கத்திரிக்காவை அப்படியே போடுறத விட எண்ணெயில் வதக்கி போடுங்க, அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் கத்திரிக்காவை நீள நீளமாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். நீங்கள் துருவலாக போட போகிறீங்க அப்படின்னா இந்த வறுக்கிறதுல லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டி பீசஸாக போடுறதுனால முன்னாடியே போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது கூட ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இந்த மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க, தீஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த தனியாவோட கலர் மாறணும். அந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக தான் இருக்கும், ஏன்னா கடாய் சூடாக தானே இருக்குது. இப்போது இதில் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சிக்கிறேன். நீங்கள் இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக நான் வடகம் சேர்ப்பேன், ஏன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் தட்டி வச்சுருக்க ஒரு 5-6 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த வெங்காயம் வதங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி 1 இதில் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் வைக்கும் போது வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் மிளகாய்த்தூள் போடணும். நம்ம காரக்குழம்புக்கெலாம் கலர் நல்லா ரெட்டாக வரணும் அப்படின்னா வெங்காயம் வதங்கின உடனே மிளகாய்த்தூள் போட்டுட்டு அப்புறமா தான் நீங்கள் தக்காளி போடணும். இந்த டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்து தான் வேக வைக்கணும், அப்போ தான் சாம்பார் அழகாக இருக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு தண்ணியாக பிடிக்கும், சில பேருக்கு திக்காக பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாதான் சாம்பார் நல்லா எல்லோ கலரில் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுவே சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும். கத்திரிக்காய் கண்டிப்பாக வெந்துட்டுருக்கும், ஏன்னா நம்ம எண்ணெயில் வதக்கி தான் சேர்த்தோம். முருங்கைக்காய் மட்டும்தான் இப்போ வேகணும். அது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு முருங்கைக்காய் எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அதனால் நம்ம திருப்பியும் வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். காயெலாம் வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். அதனால் நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம துவரம் பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சோம்ல, அது வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைம்லேயே ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வைக்கிற சாதா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் நம்ம வறுத்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை ஊற்றி நம்ம செய்யும் போது அது அரைச்சி வச்ச சாம்பார் ஆகிடும். டிஃபனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நம்ம வறுத்து தான் அரைச்சோம், இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த சாம்பாருக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அந்த கொத்தமல்லியோட வாசனையும் நல்லா அந்த சாம்பார் ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து சாம்பாரை மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டுக்கிறதுக்கு இந்த அரைச்சி வச்ச சாம்பார் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.